கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் 41 வசனம் 12. உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம் நிறைந்து காணப்படுகின்றதா? கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் அவருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்கிறது நிமித்தம் அநேகர் நமக்கு எதிராக எழும்பி நம்மை நெருக்குகிற ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நாம் வேலை செய்கிற இடங்களிலே, நம் வீட்டிலே நமக்கு நெருக்கமானவர்கள் நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பது நிமித்தமாய் மிகவும் மன அழுத்தத்தோடு ஒருவேளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்மோடு கூட இருந்து நம்மை நேசித்தவர்கள் நமக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று சொல்லி நாம் வருத்தப்படலாம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சமாதானத்தோடு வாழும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம் சத்துருக்களும் நம்மிடம் திரும்பத்தக்கதாக நம் கர்த்தர் கிரியை செய்கிறவர். ஆனால் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஏசாயா 41:12 உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. நமக்கு விரோதமாக போராடின மனிதர்கள் நம்முடைய சமாதானத்தை கெடுக்கும்படியாக, நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கும்படியாக நமக்கு எதிராக செயல்பட்டு நமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை நாம் தேடினாலும் காணாதபடிக்கு கர்த்தர் நமக்காக கிரியை செய்வார். நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினவர்கள் ஒருவரும் நமக்கு எதிராக இல்லாதபடிக்கு கர்த்தர் அவர்களை மாற்றுவார். ஆகவே நாம் மனிதனுக்கு எதிராக ஒருபோதும் செயல்படாதபடிக்கு நமக்கு இருதயத்தில் என்ன பாரங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை கர்த்தருக்கு தெரியப்படுத்தி நம்முடைய பாரங்களை அவரிடத்தில் சொல்லும்போது நம்முடைய பாரத்தை மாற்றி லெகுவான இருதயத்தை நமக்கு தந்து சமாதானத்தோடு வாழ அவர் நமக்கு உதவி செய்வார். யுத்தம் கர்த்தருடையது என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நமக்கு எதிராக கிரியை செய்கிற மனிதனுக்கு விரோதமாக நாம் எழும்பாதபடிக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் தீமையை தீமையினாலே வெல்லாமல் தீமையை நன்மையினாலே வெல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நமக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களுக்கும் நன்மை செய்கிற இருதயம் நமக்கு இருக்குமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே நாம் ஒருபோதும் மனிதனுக்கு விரோதமாக எழும்பாமல் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை அறிந்து கர்த்தர் இந்த உலகத்தில் மனிதனாய் எப்படி வாழ்ந்தாரோ, அவருக்கு எதிராக வந்தவர்களை அவர் அன்பினால் மேற்கொண்டாரோ, அதை போலும் நாமும் அன்பினால் இந்த உலகத்தை வெல்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஆசீர்வதித்து நமக்கு எதிராக எழும்புகிறவர்களின் எண்ணம் வாய்க்காமல் போகும்படி நமக்கு சமாதானமுள்ள வாழ்க்கையை தந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ நீர் உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுடைய எண்ணங்கள் ஒன்றும் வாய்க்காமல் போகும்படியாக நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்காக யுத்தம் செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.